ஆனா இந்த ஊத்து எங்க இருந்துனே வருது? மலைப்பகுதியிலிருந்து வருது. பாத்தீங்கன்னா பாதி தூரம் தான் தண்ணி வரும். அதுக்கு மேல தண்ணி எங்க இருந்து வரும்னு தெரியாது. வருஷத்துல 365 நாள் வருமானா? ஆமா, நீ எப்ப வந்தாலும் தண்ணி வராம இருக்க, தண்ணி வந்துட்டே இருக்கும். ஆனா கடா கோழி எல்லாம் வெட்டி சிறப்பா பண்ணுவாங்க. இங்கேயே சாப்பிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. புல்லூத்துன்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேரு இருக்கு, பிள்ளை ஊற்று. அப்படின்னா குழந்தை இல்லாதவங்க எல்லாம் இந்த தண்ணியில வந்து குளிச்சாங்கன்னா குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் நம்புறாங்க. இந்த பாறை மண்டோடு மாதிரியே இருக்குங்க. பாக்குறதுக்கே அப்படித்தாங்க இருக்கு ஷேப்பு. இதே ட்ரோன்ல பார்த்தோம்னா அப்படியே அப்பட்டமா தெரியும் மண்டோடு மாதிரியா. இப்ப படுத்திருக்கிறதுனால அப்படி தெரியுது. ட்ரோன் வழியா பார்த்தா மண்டோடு மாதிரியே இருக்கும். குகை மாதிரி இருக்கே. பல்லாங்குழி விளையாடுறது. இதுல பல்லாங்குழி எல்லாம் விளையாடுவாங்களா? அந்த ஓட்ட ஓட்டா தெரியுது பாத்தீங்களா? அதுல பல்லாங்குழி எல்லாம் விளையாடுவாங்களாங்க. இவ்வளவு சின்ன பாதையா இருக்கு. இதுக்குள்ள இப்படி போறது பாதை இருக்கா பாருங்க. இதுலாங்க சீட்டாடுறது, ஆடு மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறது. உள்ளுக்க வந்துட்டா சூப்பரா இருக்கு. இடம் குழு குழுன்னு இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுத்தி பாத்தீங்களா காடா இருக்கும். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாகமலைக்கு புதுக்கோட்டையில புல்லூத்து அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க இருக்கு. இந்த இடத்துக்கு எதுக்காண்டி வந்திருக்குன்னா, இந்த புல்லூத்தை பத்தி இந்த உள்ளூர் மக்கள் பல விஷயங்கள் சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தாங்க நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த புல்லூத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தாங்க வண்டியெல்லாம் வரும். அதுக்கப்புறமா வண்டி போகும். ஆனா ஒரே ஒரு பைக் போற மாதிரி மட்டும்தான் இடம் இருக்கும். அதுல அப்படியே நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி காட்டு பாதையில நடந்து தாங்க போகணும். ஒரு கொஞ்ச தூரம் தான், ரொம்ப பக்கம் தான். ஒரு 200 மீட்டர் அவ்வளவுதாங்க வரும். அதுக்கு முன்னாடியே வண்டியை நிப்பாட்டிட்டு நடந்து வர்றது நல்லதான். பைக்ல வரலாம், ஆனா ஒரு பைக் தான் போக முடியும். பாதையும் கொஞ்சம் சின்ன பாதையா தாங்க இருக்கும். அவ்வளவுதாங்க பாதையை. மக்களே, இந்த புல்லத்துக்கிட்ட வந்துட்டான் பூரா. இங்கேயும் கொஞ்சம் வண்டியெல்லாம் நிக்குது. அது பாத்தீங்கன்னா அந்த கோயில் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து முருகன் கோயில்னு சொல்றாங்க இங்க இருக்கவங்க எல்லாம். இந்த பாருங்க, எல்லாரும் இங்கதான் குளிச்சுக்கு இருக்காங்க. இதுதாங்க அந்த புல்லூத்து அருவி. தண்ணி வந்துட்டு வற்றாத தண்ணி வந்துகிட்டே இருக்கும். எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. ஆனா வந்துகிட்டே தான் இருக்கும். தண்ணி நிக்கவே நிக்காது. 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ஆமா. இது எப்ப ஆனா கண்டுபிடிச்சாங்க? இது கண்டுபிடிச்சு இப்ப ஒரு சமீபமா ஒரு 5-6 வருஷமா தான். அதுக்கு முன்னாடி பல வருஷமா இருக்கு. இந்த வருஷமா இருக்கு. உள்ளூர் வாசிகள் மட்டும்தான் அங்க வருவாங்க. வெளியூர்காரங்க வர மாட்டாங்க. இப்ப வெளியூர்காரங்க நிறைய வந்து போயிட்டு இருக்காங்க. நிறைய வராங்க. தண்ணி எங்க இருந்து வருதுன்னே தெரியல. எங்க இருந்து வருதுன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இது என்ன கோயில்னு? முருகன் கோயில். முருகன் கோயில். அது வந்து நாகர்கோயில். அந்த ஊத்து மேல இருக்கிறதே நாகர்கோயில். இது முருகன் கோயில். நீங்க எத்தனை வருஷம் முன்ன வர்றீங்க? வெளியூர் வாரம் வந்துட்டு இருக்கோம். வாரம் எந்த ஊரு நீங்க? நம்மளுக்கு அலங்காநல்லூர். அலங்காநல்லூர்ல இருந்து வாரம் வரீங்களா? வாரம் வந்துட்டு. சரி. ஃபேமிலியோட வர்றாங்க, எல்லாமே வந்துருவோம் நாங்க. ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு மாதிரி. கம்மி. இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கிறதுனால வரல. ஆனா கால டயத்துல நல்லா கூட்டம் இருக்கும். காலையில இருக்கும். ஆனா இந்த ஊத்து எங்க இருந்துனே வருது? மலைப்பகுதியிலிருந்து வருது. பாத்தீங்கன்னா பாதி தூரம் தான் தண்ணி வரும். அதுக்கு மேல தண்ணி எங்க இருந்து வரும்னே தெரியாது. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. டோல் கேமரா எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. வாங்க நம்ம போவோம். வருஷத்துல 365 நாள் வருமானா? ஆமா, நீ எப்ப வந்தாலும் தண்ணி வராம இருக்க, தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. இதுதான் தண்ணியோட எண்டு. இதுதான் எண்டு. இதுக்கு அடுத்து எங்க இருந்து வருதுன்னே தெரியாதா? இவ்வளவுதான். வாங்க அப்படியே நம்ம உள்ள போவோம். வாங்க மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஊத்துல வர தண்ணி வந்து இப்ப அதோட பேக் சைட்ல இருக்கும். இந்த வழிதான் வருமாங்க. இது வழியா வந்துச்சுன்னா இதுதான் கரெக்டா அதோட எண்டு. இந்த இதுதான். இதெல்லாம் ஊத்து மாதிரியே ஊறியே வருது. ஆனா இதுக்கு அப்புறம் எவ்வளவு தூரத்துல இருந்து வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ட்ரோன் விட்டு பாத்துட்டாங்க, நிறைய ஆராய்ச்சியாளர்லாம் வந்து பாத்துட்டாங்க. ஆனா கண்டே பிடிக்க முடியல. இது முள்ளு கிடக்கமானே? இல்ல அது அங்கேயே கோயில் அங்கிட்டே கழட்டி போட்டான்.
இதுக்குள்ளே போனா இதாத்தான் இருக்கும், அவ்வளவுதான். இதை போகலாம், செருப்புலாம் போக முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் போகலாம், அந்த மாதிரிதான் இருக்கும். இப்போ இவ்வளவு தூரம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. வருஷத்துல 360 நாளும் தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். இது எப்ப நான் கண்டுபிடிக்கப்பட்டது? இது ரொம்ப வருஷமா இருக்கு. ரொம்ப நான் சின்ன பிள்ளைல இருந்து நான் குளிச்சுட்டு தான் இருக்கேன். இதுல குளிச்சுட்டு தான் இருக்கேன். உள்ளூர்ன்றதுனால எப்ப வேணாலும் வந்து குளிப்பீங்க. போன வாரம் வந்து குளிச்சேன், இந்த வாரம் வந்து குளிச்சேன். ஃப்ரீயா இருக்கிட்டே வந்து குளிச்சிருவேன். வெளியூர் ஆட்கள் நிறைய பேர் வந்து குளிப்பாங்களா? போன வாரம் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வந்து ஃபேமிலியோட குளிச்சுட்டு போனாங்க. சென்னையில இருந்து வராங்களா? ஆமா. அது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து பிள்ளை பிறக்கவங்க இருக்காங்களே, அவங்க வந்து இதுல வந்து குளிச்சாங்கன்னா ஒரு இதாகணும், ஒரு ஐத்தியம் இருக்குதாமா. குழந்தை பிறக்கும் புல்லுத்துன்னு ஒரு இது இருக்கு. அதுக்கு இன்னொரு பேரும் பிள்ளை ஊற்று. கரெக்டா, அந்த பேரும் இருக்கு அதுக்கு. அதாவது பிள்ளை ஊற்றுனா அந்த குழந்தை எல்லாம் இங்க வந்து குளிச்சாங்கன்னா பிள்ளை பிறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. உள்ளூர் மக்களோட நம்பிக்கை இல்ல எல்லா மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை? உள்ளூர் மக்கள் அப்படி சொல்றாங்க, அதனால வெளியூர் மக்கள் பண்ணிட்டு போறாங்க அந்த மாதிரி. அதெல்லாம் நடக்கிறதுனாலதான் எல்லா ஊர்ல இருந்து வர்றாங்க. ஃபர்ஸ்ட் அவ்வளோக்கா ஃபேமஸ் கிடையாது, இப்பதான் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. சரி, இந்த மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவ்வளோக்கா ஃபேமஸ் கிடையாது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷமா தான் ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்கு. திருவிழா அந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க அந்த கோயிலுக்குலாம்? அது வைப்பாங்க. அது என்ன எனக்கு எந்த நாளும் தெரியல. ஆனா கெடா கோழி எல்லாமே வெட்டி சிறப்பா பண்ணுவாங்க. இங்கேயே சாப்பிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. நேத்து கடன் இந்த மாதிரி வைக்கிறாங்களே, இப்ப குழந்தை பிறந்துச்சுன்னா நேத்து கடன் இதெல்லாம் வைக்கிறாங்களே, அப்ப வந்து கெடா வெட்டி எல்லாம் சாப்பிட்டு போவாங்க. ஆனா தண்ணி இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் கம்மியா வர மாதிரி இருக்கு. இல்ல இல்ல இது வரதே பெரிய விஷயம். அடிக்கிற வெயிலுக்கு இதே பெரிய விஷயம். இப்ப வந்து மழை சீசன் வந்து வச்சுக்கோங்க, சன் பயங்கரமா ஆகுது. ஆனா இதுல வந்து மெதுவா போற மாதிரி தான் இருக்கும். ஆனா அங்க ஸ்பீடா வரும். ட்ரிங்க்ஸ் மட்டும் பண்ணாம இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன்னா சரக்கு அடிச்சுட்டு இந்த பாட்டில் வீட்டுலாம் எல்லாரும் அசுந்தம் பண்ணிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க அவ்வளவு மரங்கள் இல்லாம கொஞ்சம் உட்காந்து நல்லா உட்காருக்குள்ள பிளேஸ் இருந்துச்சு. இந்த பசங்க எல்லாம் இந்த மாதிரி சரக்கு அடிச்சு இது பண்றதுனாலதான் அது சரியா பராமரிக்கலாம் இப்படி போட்டாங்க. யாரும் உள்ள போய் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. பிளேட் நல்லா போய் மரங்கள்லாம் இருக்குங்க, போய் உட்காந்து இது பண்ணலாம். இப்பயே எவ்வளவு தூரம் தான் வர முடியுது. இதுக்கு மேல பூரா செடி ரொம்ப போலாம், புதர் மாதிரி இருக்கும். உள்ள நுழைஞ்சு போலாம். போனோம்னா அந்த புளிய மரம் ஒண்ணு தெரியுது பாத்தீங்களா? ஆமா, அதை தாண்டியே போலாம். ஏன்னா இந்த மாதிரிதான் பாதை இருக்கும். ஆனா செப்பல் இருந்தா போனா கொஞ்சம் சிரமப்பட்டு போகணும். உள்ள முண்டி போகணும். செடி தண்ணி இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளவு தூரம் முடியும், அவ்வளவுதான். எவ்வளவு தூரம் போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளவுதான். ஆமா, இந்த இடத்துல கொஞ்சம் தெரியுது, சும்மா லைட்டா ஊறி வர மாதிரி தெரியுது. அங்க உங்களுக்கு எப்படி ஊத்துது பாத்தீங்களா தண்ணி? அதான் ஒண்ணு. ஆமா, இங்கனக்குள்ள லைட்டா ஊத்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த இடத்துல விழுகும் போது மட்டும் நிறைய வருது. அதான் எப்படி நீங்க அதெல்லாம் இதுக்கு பேக் சைடு வரும்போதெல்லாம் கண்டிப்பான முறையில் செப்பல் போட்டு வந்துருங்க. ஏன்னா முள்ளு கொஞ்சம் கிடக்கும், கொஞ்சம் பார்த்து தான் வரணும். இந்த பால தாண்டணும்னாலும் பார்த்து தான் தாண்டணும். இந்த இடத்துக்கு வந்து புல்லூத்துன்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேரு இருக்கு, பிள்ளை ஊற்று. அப்படின்னா குழந்தை இல்லாதவங்க எல்லாம் இந்த தண்ணியில வந்து குளிச்சாங்கன்னா குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் நம்புறாங்க. அதனாலதான் இதுக்கு பேர் வந்து பிள்ளை ஊற்று. இது வந்து நிறைய மூலிகை தண்ணியில வர்றதுனால கொஞ்சம் குழந்தைய ஃபேமிலி எல்லாருமே குளிக்கிறாங்க. நல்லதுதான், ரொம்ப ரொம்ப நல்லதுதான். அது இதாங்க சின்ன உடங்க, ஒரு 4 இன்ச்சு 3 இன்ச்சு தாங்க இருக்கு இவ்வளவுதாங்க. ஆனா வர 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 தண்ணி நிறைய வருது. ஆனா ஊத்துல வந்து கொஞ்சம் தான் வருது, இதுல வர வர நிறைய வருது. வாங்கண்ணே, அப்படியே சேர்ந்து குளிப்போமா? குளிப்போம், என்ஜாய் பண்ணுவோம். ஆமா, அதுக்கு வந்துருக்குறோம். மக்களே பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அண்ணன் நம்மளுக்கு வந்து கூட்டி போய் ஒரு இடத்த காமிச்சிருப்பாரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த லைனுக்குள்ள ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டி போய்க்கிருக்காங்க. அந்த வழியில தாங்க நம்ம இப்ப போய்க்கிருக்கோம். நல்லா காட்டு பகுதி முள்ளுமா தான் இருக்கும். இந்த பக்கம்லாம் அந்த செப்பல் போட்டு தான் வரணும் போல, அந்த அளவுக்கு இருக்கு முள்ளெல்லாம். இந்த கோயில் தானே பாருங்க, ஆலமரம். அங்க என்ன தீ எரிஞ்சுக்கு இருக்கு, சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள இருக்க குப்பையெல்லாம் போட்டு.
ஏன் இது பண்றாங்க ஏங்கயா பசங்க இந்த மாதிரி சரக்கு அடிச்சு எல்லாம் இது பண்றாங்களா, அதனாலதான் உள்ள யாரும் வரக்கூடாது இதெல்லாம். மக்களே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அந்த இருக்காரு பாருங்க ஒரு தாத்தா. அந்த தாத்தா வந்து இங்க வந்து எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு பாட்டில் இதெல்லாம் போறதுனால உள்ள யாரையும் அலோட் பண்ண மாட்டாங்க. நான் அந்த கோயிலுக்கு தான் போலாம்னு கேட்டு பார்த்தேன், விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பூரா குடிச்சிட்டு பாட்டில் வீட்டுல எல்லாத்தையுமே அப்படியே இங்கேயே போட்டு போறதுனால விட மாட்டேங்கிறாங்க. அப்படியே வெளியே நின்று அப்படியே பாத்துட்டு போலாம்னு. மக்களே இப்ப பாத்தீங்கன்னா புல்லூத்துல நம்ம குளிச்சுக்கிறதுல ஒரு அண்ணன் பார்த்து பேசிருப்போம். அந்த அண்ணன் என்ன பண்றாங்கன்னா அங்க ஒரு இடம் கேட்டோம், கல்லம்பலா அந்த இடம், அது இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டு வந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு தாங்க இப்ப நம்ம வந்திருக்கோம். அந்த இங்கனக்குள்ள வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டோம். இது எந்த இடம்னா புத்து கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க, நாகம்மா புத்து கோயில். அந்த இடத்துல வண்டியை பார்க் பண்ணிட்டு இந்த வழிதாங்க பாருங்க, மொட்டை பாறை, இதுலதான் அப்படியே நடந்து போறோம் அந்த இடத்துக்கு. என்ன ப்ரோ பார்த்தா கோமாளி மாதிரி இருக்குமே. வீடியோல தெரிய மாட்டேன்ல, தெரிய மாட்டேன், அதுக்கப்புறம் தெரியும்ல, கழட்டிடுவா. நீங்க போடுங்க பாப்பா, எப்படி தெரியுதுன்னு பாப்போம். உங்களுக்கு வெயில் எல்லாம் பழகி போச்சு. மக்களே பாத்தீங்கன்னா பூரா மொட்டை பாறையா தாங்க இருக்கு. இது வழிதாங்க பயணிக்கணும். நான் அன்னைக்கு 2 பேரும் முன்னாடி போறாங்க, நான் நண்பர் ஒருத்தர் வர்றாரு. லாஸ்ட்ல ஆமா அங்கதான் தூரி ஆட்டங்களானே. இந்த வழியும் போலாமா? இந்த வழியில போக முடியாது, அதுக்கு அந்த சைடு போகணும். இந்த இடத்துக்கு சிறப்பு என்ன, ஜாலியா வந்து என்ஜாய் பண்றது. பூரா சரக்கு அடிக்கிற இடம் தான். சீட் விளாடலாம். சீட் எடுத்தாங்க ஃபேமஸ் அந்த கல்லுக்குள்ள. சீட்டாடம் தான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது சீட்டாடம் தான் அதிகமாக ஆடுவாங்க. அங்க சனிக்கிழமை லீவ் வரும்ல, அப்ப நாங்க வருவோம். அந்த காசு இது கிடக்க எடுத்துட்டு போலீஸ் எல்லாம் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்களா? எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் ரைடு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, அதனால இப்ப அவ்வளவு விளாடுறது இல்ல யாரும். இந்த பாறை மண்டோடு மாதிரியே இருக்குங்க, பாக்குறதுக்கே அப்படித்தாங்க இருக்கு சேப்பு. இதே ட்ரோன்ல பார்த்தோம்னா அப்படியே அப்பட்டமா தெரியும் மண்டோடு மாதிரியா. இப்ப படுத்திருக்கிறதுனால அப்படி தெரியுது, ட்ரோன் வழியா பார்த்தா மண்டோடு மாதிரியே இருக்கும். பாருங்க சுத்தி பொட்ட காடு. இந்த பக்கம் இருக்கிறா மக்களை இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா புல்லத்துல நம்ம குளிக்கும் போது அந்த அண்ணன் ஒருத்தவங்க பேசினாங்க, அவங்க கூட தான் வந்திருக்கோம். நாங்க அவங்க கூட வர்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு, அதனால வந்துட்டு ஈஸியா வந்துட்டோம். இல்லன்னா நீங்க நாகம்மா புத்து கோயில் கல்லடம்பு அப்படின்னு கேட்டுதாங்க இந்த பாதையில வர முடியும். ஆமா என்ன இந்த பாறையில ஏறணுமா? குகை மாதிரி இருக்கே. பல்லாங்குழி விளையாடுறது. இதுல பல்லாங்குழி எல்லாம் விளையாடுவாங்களா? அங்கே அந்த ஓட்ட ஓட்டா தெரியுது பாத்தீங்களா, அதுல அங்க பல்லாங்குழி எல்லாம் விளையாடுவாங்களாங்க. பாருங்க இதுதான் பல்லாங்குழி விளையாடுறதான், சீட்டாட்டமும் இங்கதான் விளையாடுவாங்க போல. குனிஞ்சுதான் போற மாதிரி இருக்கு, பாத்து வாங்கனே. கொஞ்சம் கவனமா தான் வரணும் போல. மகளே பாத்தீங்கன்னா இந்த பாறை பாத்தீங்களா, பாம்பு படம் எடுக்கிற மணியே இருக்கு, நல்ல பாம்பு. ஏங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இடம்லாம். இதுக்குள்ளதான் சீட்டு இந்த மாதிரி விளையாடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இடம் சூப்பரா இருக்குங்க. பாத்தீங்கன்னா இந்த பாறையிலயும் ஒரு பாம்பு தலைமணிக்கே ஒரு இடமும் இருக்குங்க. நீங்க பார்த்துதான் இறங்கணும் கவனமா. பாருங்க இவ்வளவு பெரிய பள்ளம்ட்டு, பார்த்து இறங்குங்க ப்ரோ. பாருங்க தெரியுதா, 5 தலை பாம்பு மணிக்கு இருக்குங்க இந்த பாறைய. தூரமா இருந்து காமிக்கிறேன், தெரியுதா மக்களே, பாம்பு படம் எடுத்த மணி இந்த ஒரு பாறை, இதோட 2வது பாறை பாம்பு மணியே இருக்கு. அப்புறம் பாறையிலே நிறைய பாறைகள் வித்தியாசமா தாங்க இருக்கு. கேப்பு சின்னதா இருக்கா? என்ன அப்படி பூந்து போய்க்கிறீங்க பாம்புன்னு சொல்லிட்டு, நீங்களே பாம்பு மணி போய்க்கிறீங்க.
இவ்வளவு சின்ன பாதையா இருக்கு, இதுக்குள்ள எப்படி போறது? பாதை இருக்கா பாருங்க. இதுக்குதாங்க சீட்டாடுறது, ஆடு மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறது. உள்ளுக்க வந்துட்டா சூப்பரா இருக்கு. இடம் குழு குழுன்னு இருக்கு. இவ்வளவு வெயில்லயும் இவ்வளவு குழு குழுன்னு இருக்கு பாருங்க. அப்புறம் ஆடுலாம் அங்க வந்து தங்கி இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை இதோட எண்டு பண்ணிக்கலாங்க. அடுத்து இன்னொரு வீடியோல வந்து தூரி ஆட்டங்கள் இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா அந்த தெரியுது பாத்தீங்களா, அந்த மலையில இருக்காங்க தூரி ஆட்டங்கள்னு. இந்த சைடு பைக்கை பார்க் பண்ணிட்டு அப்படி இங்க இருந்து இப்படியே நடந்துதான் போகணுமாங்க. அதை ஒரு வீடியோ தனியா உங்களுக்கு போடுறீங்க. இப்ப இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்.